அருமை சொந்தங்களே, முருக பக்தர்களே, நாம் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. நாம் கேட்பதெல்லாம் முருகனை கும்பிடுவதற்கு நமக்கான உரிமையை மட்டும் நாம் கேட்கின்றோம், அவ்வளவுதான். உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தும் கூட அதை மதிக்காம பிரச்சனையை உருவாக்கி காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி அதன் பிறகு நீதிமன்றத்தில் போய் காவல்துறையினுடைய போலீஸ் கமிஷனர், மதுரை மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவலமான நிலையை நாம ஒரு ஜனநாயகத்தில் பார்த்தோம். மதுரையினுடைய ஆட்சியர் நீதிமன்றத்திற்கு போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே வந்தார். இன்றைக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, நான் கேட்பதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கூட தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக, ஒரு மலிவு அரசியலுக்காக வேண்டுமென்றே இதை பிரச்சனையாக்கி எத்தனையோ இந்து மக்களுடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள், முருக பக்தருடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழகமே திருப்பரங்குன்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி முருகனுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. திருப்பரங்குன்றத்தில் உங்கள் தீர்ப்பெல்லாம் இந்த தொகுதியில ரட்டலை சின்னத்திற்கு அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு நீங்க தீர்ப்பு கொடுங்க. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை திமுக அரசு ஏத்துக்கல, ஆனா மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏத்துக்கல, அதை மதிக்கல, அதற்காக காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றினார்கள். ஆனால் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நிரந்தரமான ஒரு தீர்ப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை இந்த தொகுதியில, இந்த சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அது மட்டுமில்ல, இதே கனிமொழி அவர்கள் இந்த மாசம் ஏப்ரல் 2ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவர்கள் சொன்னது என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து இந்த தொகுதியில மத கலவரத்தை நாம் தூண்டிவிட்டோம் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பச்சை பொய், எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. யாராவது இங்க மத கலவரத்தை ஏற்படுத்தினாங்களா? நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி மேல போங்கன்னு தான் கேட்டாங்க. யாரும் யாரையும் ஒரு கடினமான வார்த்தை கூட சொல்லல. அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பொய்யை பேசி அவர்கள் மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருந்து, ஆனால் திருப்பரங்குன்றத்தினுடைய மக்கள் அமைதியை கடைபிடித்து இன்னைக்கும் நாம் அமைதியை கடைபிடித்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அருமை சொந்தங்களே, இது சரித்திர தேர்தல். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு வரலாற்று தேர்தல். தமிழகத்தினுடைய கண்ணெல்லாம் திருப்பரங்குன்றத்தின் மீது இருக்கிறது. தமிழகத்தினுடைய கண்ணெல்லாம் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு பெட்டியில நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பு சொந்தங்களே, இந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். அண்ணன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவொன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல, ஏதோ நம்ம முருகன் அவர்களை பத்தி பேசுறதுக்காக வரலைங்க. முருகன் இருக்கிறாரு, பாத்துக்கிறாரு. அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் மீது முழு அருளை முருக வருவான் கொடுக்க போறாங்க. நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இங்கே வரை போகிறது. அடுத்தனுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர் யார்? அதான் ரொம்ப ஆச்சரியங்க. அண்ணனுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர், ஐயா, நாம ஆண் பெண் என்று யாரையும் நாம் தவறாக பேசுவதில்லை. தாய்மார்கள் தேர்தலில் நிக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அண்ணனுக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த வேட்பாளரை பாத்தீங்கன்னா, அவர் மீது இருக்கக்கூடிய புகார்களை பாருங்க. கிருத்திகா தங்கபாண்டியன் மேல் இருக்கக்கூடிய புகாரை பாருங்க. கிரிப்டோ கரன்சி அதை திருடியதாக ஒரு வழக்கு, கிரிப்டோ கரன்சியை திருடியதாக ஒரு வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, இதெல்லாம் இந்த வேட்பாளர் அவர்கள் தன்னுடைய பிரமாண பத்திரத்துல இத்தனை வழக்குகள் இருப்பதை அவங்களே சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அவருடைய கணவன் இன்னும் ஒருபடி மேல போயிட்டாங்க. கணவன் மீது 2006ல் 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து அதற்கான தண்டனை 2016ல் 10 ஆண்டுகள் பெற்று அது உயர்நீதிமன்றத்திற்கு போய் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கணவனும் மனைவியும் நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு தகுதி படைத்தவர்களா? நீங்க சொல்லுங்க, தகுதி படைத்தவர்களா? இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் என்பது கிரிப்டோ கரன்சி திருடி 2 கொலை மிரட்டல் வழக்கு, இதெல்லாம் இருக்கு. கணவனை பொறுத்தவரை இப்படிப்பட்டது. அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மதுரையினுடைய லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியில ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். அந்த பதவியை கூட ராஜினாமா பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த எலெக்ஷன்ல தோக்க போறாங்க, தோத்த பிறகு மறுபடியும் அதே பதவிக்கு போயிடலாம். அதனால தைரியமாக அந்த பதவியை கூட ராஜினாமா செய்யாம இதே தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இதுவும் கூட ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு கீழே இதை தேர்தல் ஆணையமே நிராகரித்திருக்க வேண்டும். ஸ்க்ரூட்னி செய்யும் பொழுது அவருடைய நாமினேஷன் ஃபார்மை தேர்தல் ஆணையமே நிராகரிச்சிருக்கணும். அதனால் அவர் பெறக்கூடிய வெற்றி எந்த காலத்திலும் செல்லாது, அது தோல்வி மட்டும்தான். அருமை சொந்தங்களே, அவருக்கு அது தெரிஞ்சுதான். ஏன்னா ரிசைன்மெண்ட் வந்து அந்த பதவியும் போய்விடும் என்கிறதுக்காக ஒப்புக்கு சப்பானியா அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை எதிர்த்து யாரும் வெற்றி பெற முடியாது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். எப்பொழுதுமே இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கர ஆட்டை கொண்டு வந்து துணிக்கு தலையாட்டு பாம்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து 3 முறை தலையாட்டு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த